11th கொஸ்டின் நேம் த டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இங்க நமக்கு 3 டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒண்ணு இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா ரிஃப்ளெக்ஷன் ஒண்ணு. சரியா? ரிஃப்ளெக்ஷன், ரொட்டேஷன், அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேஷன். மாறி இருக்கிறது. 3மே இந்த 3மே நம்ம பார்க்குறோம். ரிஃப்ளெக்ஷன், ரொட்டேஷன், டிரான்ஸ்லேஷன். தட் வில் ஃபுட் பிரிண்ட். பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஷூ மாதிரி இருக்கா? அ இந்த பக்கம் சைடா பார்க்கணும். சரியா? ஏ ஓடது இதுக்கு எல்லாத்துக்கும் எப்படி மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏவும் பியும் மட்டும் நம்ம கம்பேர் பண்றோம். சரியா? ஏவும் பியும் கம்பேர் பண்ணும்போது பாருங்க, சேம் இந்த ரைட் லெக்கா, லெஃப்ட் லெக்கான்றதையும் நம்ம பார்க்கணும். பாருங்க, இதுவும் இதுவும் சேமா தான் இருக்கு. இந்த பக்கமும் சேமா தான் இருக்கு. ஹீல் சேமா தான் இருக்கு. அப்போ 2த்துக்கும் உள்ளது டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்ற பாயிண்ட்ல இருந்து சரியா? இப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து இது இங்க மூவ் ஆயிருக்கு. பாருங்க, இந்த ம் டிப்புனா, டிப்பு இந்த இடத்துக்கு வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. இந்த ஹீல் இங்க வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. இந்த நடு பாயிண்ட்னா, நடு பாயிண்ட் இங்க மூவ் ஆயிருக்கு. அப்போ ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ் சேம் பேட்டர்ன்னா என்னது? ஒரு 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 ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ல ஏல இருந்து பி மூவ் ஆயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க ஒரு கால் வச்சிருக்கோம். ஒரு டிஸ்டன்ஸ்ல இந்த பக்கம் ஒரு கால் வச்சிருக்கோம். அப்போ ஏவும் ஃபுட் பிரிண்ட் பியும் கம்பேர் பண்ணும்போது அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, டிரான்ஸ்லேஷன் நடந்திருக்கு. டிரான்ஸ்லேஷன்னா என்னன்னு பாருங்க. இது ஷேப் சேஞ்சே ஆகக்கூடாது. டிரான்ஸ்லேஷன்னா என்னது? இங்க இருக்கிற ஷேப்பும் சேஞ்சே ஆகக்கூடாது. நோ சேஞ்ச் இன் ஷேப். ஆனா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கு. சரியா? அதுதான் நம்ம என்ன பண்ணுவோம் டிரான்ஸ்லேஷன்ல எப்பயுமே லெஃப்ட் மூவ் ஆயிருக்கு, ரைட் மூவ் ஆயிருக்கு, லெஃப்ட் மூவ் ஆயிருக்கு, அப் மூவ் ஆயிருக்கு, டவுன் மூவ் ஆயிருக்கு நம்ம போடுவோம்ல. ஸோ மூவ்மெண்ட் மட்டும் தான் இருக்கும். ரொட்டேட் ஆயிருக்காது, ரிஃப்ளெக்ட் ஆயிருக்காது. சர்டைன் டிஸ்டன்ஸ்ல மூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஃபுட் பிரிண்ட் சி. இப்போ நம்ம ஏவோட ஃபுட் பிரிண்ட்டும் சியோட ஃபுட் பிரிண்ட்டும் நம்ம கம்பேர் பண்ணணும். பாருங்க, நான் இங்க ஏவோட ஃபுட் பிரிண்ட், நெக்ஸ்ட் சியோட ஃபுட் பிரிண்ட். இப்போ ஏவும் சியும் நான் கம்பேர் பண்றேன். செகண்ட் ஒன் இது. இப்போ இதுல பாத்தீங்கன்னா, சோ இந்த லெக் இதுவும் இங்கேயும் கோயின்சைட் ஆகுது. இதுதான் நமக்கு சென்டர் ஆஃப் சிமெட்ரி. அதாவது லைன் ஆஃப் சிமெட்ரி இத நம்ம வச்சுட்டோம்னா, பாருங்க, இந்த பாயிண்ட்டும் கரெக்ட்டா சேம் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அதே மாரி இந்த பாயிண்ட்டும் சேம் டிஸ்டன்ஸ். நடுவுல இருக்க பாயிண்ட் சேம் டிஸ்டன்ஸ். ஹீலும் சேம் டிஸ்டன்ஸ். அப்ப இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க ரிஃப்ளெக்ஷன் நடந்திருக்கு. சோ செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா, எப்படி இது இது என்ன லைன் பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் ஹாரிசான்டல் லைன். ஹாரிசான்டல் லைன்னா என்னது? ஸ்லீப்பிங் லைன். சோ ரிஃப்ளெக்ஷன் நடந்திருக்கு. எப்படி நடந்திருக்கு பாத்தீங்கன்னா, ரிஃப்ளெக்ஷன்னா என்னது? ஒரு மிரர் இமேஜ். இது பாத்தீங்கன்னா, ஒரு மிரர் பாத்தீங்கன்னா, இது லெஃப்ட், ரைட் மட்டும் தான் மாறி இருக்கு. சரியா? இது அப்படியே இந்த பக்கம் மடிச்சு இப்படி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், கரெக்ட்டா 2மே கோயின்சைட் ஆகும். இந்த லைன ஒரு பேப்பர் மாரி வச்சுட்டு அப்படியே மடிச்சோம்னா கோயின்சைட் ஆகும். சோ ரிஃப்ளெக்ஷன் அபௌட் ஹாரிசான்டல் லைன். ஹாரிசான்டல் லைன்ல நமக்கு ரிஃப்ளெக்ஷன் நடந்திருக்கு. செகண்ட் கொஸ்டினுக்கு. சரியா? நெக்ஸ்ட் என்ன கம்பேர் பண்றாங்க? ஃபுட் பிரிண்ட் ஏவ விட ஃபுட் பிரிண்ட் 3 கம்பேர் பண்ண சொல்றாங்க. ஃபுட் பிரிண்ட் டி கம்பேர் பண்ண சொல்றாங்க. சரியா? சோ இங்க ஃபுட் பிரிண்ட் ஏ இருக்கு. இப்போ ஃபுட் பிரிண்ட் டி. இப்ப பாத்தீங்கன்னா, இது எப்படி இருக்கு கம்பேரிசன் பாருங்க. இங்க நாம ஒரு வெர்டிகல் லைன் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க, இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல சேம் டிஸ்டன்ஸ், இங்க இருக்க சேம் டிஸ்டன்ஸ், இதுவும் சேம், இங்கேயும் சேம், இங்க இருந்து இங்க இருக்கிற டிஸ்டன்ஸும் சேம். சோ இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இங்கேயும் ரிஃப்ளெக்ஷன் தான். ரிஃப்ளெக்ஷன் அபௌட் என்ன லைன் இது? வெர்டிகல் லைன். சரியா?
திஸ் இஸ் ரிஃப்ளெக்ஷன் அபவுட் வெர்டிக்கல் லைன். நெக்ஸ்ட் எனக்கு இருக்காங்க ஃபுட் பிரிண்ட் ஏ ஓட ஃபுட் பிரிண்ட் இ கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க ஃபுட் பிரிண்ட் ஏ எடுத்துக்கிறேன். இது என்னதுன்னு பாத்தீங்கன்னா திஸ் இஸ் தேர்ட் ஒன். இப்போ நான் வந்து ஃபோர்த் ஒன் போட போறேன். ஃபுட் பிரிண்ட் ஏ எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஃபுட் பிரிண்ட் இ. பாருங்க இது ரிஃப்ளெக்ஷனா அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்க இது இடது கால் வலது கால் மாறி இருக்கு தானே. பாருங்க இந்த 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 பாருங்க இந்த இந்த மாதிரி கர்வ் வந்திருக்கு. இங்கேயும் இந்த மாதிரி கர்வ் வந்திருக்கு. இங்க இந்த மாதிரி குட்டி கர்வ் வந்திருக்கு. இங்க மாதிரி குட்டி கர்வ். இது பாருங்க இந்த கர்வும் இந்த கர்வும் தான் என்ன ஈக்குவல். அதே மாதிரி இந்த கர்வும் இந்த கர்வும் தான் ஈக்குவல். அப்போ இது கண்டிப்பா ரிஃப்ளெக்ஷன் கிடையாது. இது பார்த்து கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும். ஆனா நமக்கு தெரியுது பாருங்க இது ரெண்டுமே ஒரே கால். ஆனா இது பாத்தீங்கன்னா, இது 2மே வேற கால். அப்போ நம்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, திஸ் இஸ் நாட் அ ரிஃப்ளெக்ஷன். இது பாருங்க. இது என்னவாகிருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு போடுறேன். ஏ ஃபிகர். ஏ ஃபிகர் எப்போ இ ஃபிகரோட கோயின்சைட் ஆகுது பாருங்க. இப்ப கோயின்சைட் ஆகுதா? இல்ல. இப்ப கோயின்சைட் ஆகுதா? இல்ல. இப்ப வரும்போது கோயின்சைட் ஆகுதா? பாருங்க. இது 2ம் கோயின்சைட் ஆகுதா? என்னவா இருக்கு? ஏ ஃபிகர் இட் இஸ் ரொட்டேட்டட். ஏ ஃபிகரோட எப்ப கோயின்சைட் ஆயிருக்கு பாருங்க. இதுதான் ஏ ஃபிகர். இ எப்ப கோயின்சைட் ஆகுது பாருங்க. இப்படியே ரொட்டேட் பண்றேன். கோயின்சைட் ஆகுதா? இப்ப 2மே சேமா இருக்கா? எப்ப 2மே சேமா இருக்கு? ஒன்லி when rotated. சரியா? So this is rotation. பாருங்க இப்ப இந்த இந்த கர்வும் இந்த கர்வும் இந்த கர்வும் சேம் ஆயிடுச்சா? எப்ப சேம் ஆகுது? நம்ம 180 டிகிரி ரொட்டேட் பண்ணியிருக்கோம். So what is the answer for this? This is rotation. ரொட்டேட் பண்ணும்போது தான் இது என்னவா இருக்கு? ரொட்டேட் பண்ணும்போது தான் இது என்னவா இருக்கு? கரெக்ட்டா கோயின்சைட் ஆயிருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு? ரொட்டேஷன் நடந்திருக்கு. கிளியர்? ஏவும் பியும் பாருங்க. ஏவும் பியும் எதையுமே ரொட்டேட் பண்ணல. அப்படியே இருக்கு. அப்ப இது டிரான்ஸ்லேஷன். கொஞ்சம் இடம் மூவ் ஆயிருக்கு. அடுத்ததா ஏவும் சியும் பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன இருக்கு? ஹாரிசான்டல் ரிஃப்ளெக்ஷன் அபவுட் ஹாரிசான்டல் லைன். இங்க ரிஃப்ளெக்ஷன் நடந்திருக்கு. அதே மாரி அ ஏவும் டியும் வெர்டிக்கல் லைன்ல ரிஃப்ளெக்ஷன் நடந்திருக்கு. இங்க ஏயும் ஈயும் என்ன பாருங்க? ரொட்டேஷன். ரொட்டேஷன்ல தான் நமக்கு இது கோயின்சைட் ஆயிருக்கு. கிளியர்?